ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெட்மி 9A அந்த மொபைலோட ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து இன்பில்டாக கொடுக்கல. நம்ம ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக தான் நம்ம அதில் யூஸ் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆப் இல்லை டிரைவர். இப்போ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே இன்ட்ரோ வருதுன்னு யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ இன்ட்ரோ தான் வரப்போகுது. உங்கள் மொபைலில் அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ நான் உள்ள செட்டிங்ஸ்குள்ளே போகிற மாதிரியே நீங்களும் கிளிக் பண்ணி போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இது போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் அதில் இல்லை. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டிரைவரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய் இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே அது இப்போது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆட் மோர் செட்டிங்ஸில் பில்டு செட்டிங்ஸோ இல்லை ஷார்ட்கட்னோ ஏதோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஓப்பன் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அது போல் இருக்கும். கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நெவரில் இருக்கும். அது உங்களுக்கு பேக் பட்டனோ இல்லை ஹோம் பட்டனோ இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனோ எதை லாங் ப்ரெஸ் பண்ணால் வேணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேக் பட்டனில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ பேக் பட்டனை நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய ஸ்க்ரீன் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. மேலே ஒரு ஆப்பு தனியாக யூஸ் பண்ணுறேன், கீழே என்னோடய ஃபைல் மேனேஜர், மேலே செட்டிங்ஸு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மறுபடியும் யாரும் வீடியோ முடிஞ்சிச்சின்னு கட் பண்ணிட்டு போயிட வேணாம். இது வரைக்கும் நான் சொன்னதை யாரும் செய்யலைன்னு நினைக்கிறேன், அதனால் மறுபடியும் சொல்கிறேன். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்ருங்க. ஓகேவா, இதை மட்டும் செஞ்சுருங்க. நம்ம சேனலோட க்ரோத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, பாய். இப்போ நீங்கள் கட் பண்ணிவிட்டு போகலாம், ஏன்னா இப்போ வீடியோ பாய். இன்னொரு வீடியோ நாளைக்கு